Hi friends, நான் உங்கள் மகேஷ். இது என்னோட புது சேனல். என்னோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். போக போக இன்னும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான வீடியோ தான். என்னென்னு நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்போட 5 பேசிக் டிப்ஸ். 5 பேசிக் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்கலாம், வாட்ஸ்அப் பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமே, அதை பற்றி நீ என்ன புதுசாக சொல்ல போகிற? நான் புதுசாக எதுவுமே சொல்லலை, இருக்கிறது தான் சொல்ல போகிறேன். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண அதை மறந்துருப்பீங்க, இல்லை யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. அந்த ஃபீச்சரை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோனில் 2 வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ ஒன்றுமே பண்ண வேணும்னா, நீங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அங்கே ஆப்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஆப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஆப்ஸ் என்னென்ன சப்போர்ட் பண்ணுது டியூல் ஆப்ஸ்னு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வாட்ஸ்அப் இருக்கும், ஃபேஸ்புக் இருக்கும், மெசஞ்சர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது க்ளோனிங் தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வாட்ஸ்அப் 2 யூஸ் பண்ணணுமா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 யூஸ் பண்ணி உங்கள் ஃபோனில் அந்த ஆப்ஷன் இல்லை இந்த மாதிரி சப்போர்ட் ஆகலை அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதுக்கு செகண்டரி ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ்னு டைப் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் ஃபார் பிஸ்னஸ் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான நம்பர், செகண்டரி நம்பர் இருந்துச்சுன்னா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோனில் 2 வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரி சிம்பிளான பேசிக்கான டிப்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் செக். வாய்ஸ் செக்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் யாருக்காவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செக் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி உங்களால் பண்ண முடியாது, டைரெக்டாக சென்ட் ஆயிடும். ஸோ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் யாருக்காவது வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறீங்கன்னா அந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் அந்த ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணாதீங்க. என்ன வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அதை ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அந்த செக்ஷன்லேருந்து பேக் வந்துடுங்க. 1 செகண்டுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் காண்டாக்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் சென்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும் டிராஃப்டில். ஸோ அந்த டிராஃப்டில் நீங்கள் செக் பண்ணி கேட்டுக்கலாம், என்ன மெசேஜ், நான் கரெக்டாக பேசியிருக்கேனா இல்லை ஏதாவது தப்பாக பேசியிருக்கோமா செக் பண்ணிவிட்டு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளான மெத்தட் தான். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா மைண்ட் பண்ணாதீங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். போக போக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா கீழே கமெண்டில் கழுவி ஊற்றிட்டு அப்படியே வெளியில் வந்துடுங்க. போக போக கொஞ்சம் பெட்டர் வீடியோ நான் போடுறேன். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு நான் சொல்லிடுறேன். எனக்கே மறந்து போச்சு, செக் பண்ணிட்டு வரேன். தேர்ட் ஒன் இஸ் வெரி சிம்பிள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் எப்படி இருந்தாலும் ஒரு 100 கான்டாக்ட்ஸ்க்கு மேலே இருக்கும். அந்த 100 கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அட்லீஸ்ட் ஒரு 10-20 பேர்னால ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் நம்ம 1 by 1 வியூ பண்ணிட்டு வரும்போது ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அவங்க மல்டிபிள் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, ரயில் வண்டி மாதிரி 1, 2, 3. ஸோ நம்ம ஒன்று பார்த்துட்டு இருக்கும் போதே அடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போயிடும். ஏதாவது நம்ம நிப்பாட்டி பார்க்கணுன்னா ஒன்று நம்ம ஃபிங்கர்னால் அதை அப்படியே பிடிச்சி வச்சு பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஸ்டேட்டஸ் உங்களுக்கு பார்க்கணும் கொஞ்சம் நேரம் வரைக்கும், அதை நிப்பாட்டி பார்க்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு உங்கள் 3 ஃபிங்கர்ஸ்னால் அதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் அப்படியே நின்றுடும். நீங்கள் எவ்வளோ மணி நேரம் பார்க்கணுமோ பாருங்கள், ஒரு நாள் வரைக்கும் இப்படியே பார்த்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை விட்டு வெளில வரணும்னு நீங்கள் பேக் பட்டன் அமைச்சிங்கன்னா வெளில வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம யாராவது ஸ்டேட்டஸை நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப பேசிக்கான டிப்ஸ். இதை நான் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பாருங்கள். ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் என்னோடய ஃபஸ்ட் வீடியோன்னு நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ யாராவது நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, நம்ம அதை படிச்சிட்டோன்னா அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். அந்த ப்ளூ டிக் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, 2 ப்ளூ டிக் வந்துடும். அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம படிச்சிட்டோம். நம்ம ரிப்ளை பண்ணலைன்னா அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் மாட்ட வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சிம்பிளான டிப் தான். யாராவது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜ் வந்திருக்குன்னு. அப்போ என்ன பண்ணணுன்னா உங்கள் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. ஃப்ளைட் மோடில் போயிட்டு அந்த மெசேஜை ரீட் பண்ணிவிட்டு வெளில வந்துடுங்க. மறுபடி ஃப்ளைட் மோடை எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெசேஜும் படிச்சுக்கிடுவீங்க. நீங்கள் மெசேஜை படிச்சிங்களா இல்லைன்னு உங்களுக்கு அனுப்புகிறவங்களுக்கும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏதோ
ஸோ இதை பற்றியும் நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணுறேன் பாருங்கள். டீட்டெயிலாக இல்லை, இதை பற்றியும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அடுத்து 5th வெரி பேசிக். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் யாருக்காவது டெஸ்ட் பண்ணுறோன்னா அது பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபாண்டாக தான் போகும். அதை நீங்கள் போல்ட் பண்ணி எப்படி அனுப்புறதுன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன டெஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு டைப் பண்ணுறீங்க மகேஷ், என் பேர் டைப் பண்ணுறீங்க மகேஷ், இல்லை உங்கள் பேர் டைப் பண்ணுறீங்க. நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாரு, அதுக்கப்புறம் அந்த வேர்டு, அதுக்கப்புறம் எண்டில் ஒரு ஸ்டார் போட்டு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அது போல்டில் போயிடும். சிம்பிளான பேசிக்கான டிப்ஸ். ஸோ 5 டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். உடனே சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதீங்க. இனி 4-5 வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு சப்ஸ்கிரைபர் போலியே நம்ம வீடியோவில் இன்னியும் வரல. நம்ம சேனல் ஆரம்பித்து ரொம்ப பேராசை. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம். அது வரைக்கும் உங்கள் மகி. குட் பை.